வந்து நெய் எடுக்கிறதுக்காக ஒரு மாதமாக சேர்த்து வச்ச ஆடை, பாலில் மேலே வர்ற ஆடையை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதில் வந்து நெய் எடுக்கிறதுக்காக கொஞ்சோண்டு உரையை ஊற்றி வச்சுருவோம். 2 நாள் கழித்து இந்த நெய் எடுக்கிற ப்ராசஸ் எப்படின்னு உங்களுக்கு காட்டுவேன். போட்டாச்சு, தயிரை உரை ஊற்றி வச்சாச்சு. உரை ஊற்றி வச்சது இன்னைக்கு எடுத்து அதை நெய்க்கு ரெடி பண்ண போகிறோம். ஊற்றினதை எடுத்து மிக்சியில் ஒரு சுற்று விட்டு இந்த ஐஸு வந்து வச்சுருக்கேன் ஃப்ரீசரில் வச்சு. அந்த ஐஸில் கொஞ்சோண்டு எடுத்து கொஞ்சம் தண்ணியை கூட ஊற்றி நம்ம இப்படி அரைச்சோம்னா அது வந்து நல்லா தனியாக பிரிஞ்சு வந்துடும். நெய் எடுக்கிறதுக்கு நெய் இப்படி பிரிஞ்சு வெண்ணெயாக வந்துடும். அது வந்த உடனே அந்த எடுத்து இதுவும் ஐஸ் வாட்டர் ஊற்றிருக்கேன், அந்த தண்ணியில் போடுறோம். ஒன்று பண்ணி அந்த வெண்ணெய் எடுத்தாச்சு. அடுத்தது பேலன்ஸு அதை போட்டு இப்போ திருப்பியும் மிக்சியில் வெண்ணெய் எடுக்கணும். அதை எடுத்து இந்த பாத்திரத்தில் போட்டுக்கிறோம். நல்லா கழுவிடணும். அப்போ தான் வந்து மேலே உள்ள கசடுலாம் போயிடும். ஃபுல்லாக கீழே வடிச்சாச்சு, நல்லா கழுவியாச்சு. இப்போ இதை அடுப்பை ஆன் பண்ணி தூக்கி வச்சிட வேண்டியதுதான். கொஞ்சம் சிம்மிலே வச்சிருக்கணும், இல்லைன்னா பொங்கிரும். பொங்கும், அதனால வந்து அப்பப்போ வந்து கிளறி விட்டுக்கிறணும், இல்லாட்டி பொங்கி எல்லாம் கீழே வளர்ந்துடும். இந்த நெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும். இருந்தோம்னா இது வந்து நெய்யை நம்ம ரெடி பண்ண பிறகு உங்களுக்கு ஜாரில் ஊற்றி காட்டுறேன். மோர் அதில் கொஞ்சம் ஊற்றணும். ஊற்றுனா தான் உருண்டையாக நெய் ரெடியாகி வரும். இதோட ஆஃப் பண்ணிடலாம். இது நெய் செய்கிற ப்ராசஸ்ஸு. இந்த மாதிரி வீட்டிலையே நீங்களும் நெய் செய்யலாம். இதுக்கு என்ன செய்யணும்னா பாலாடை எடுத்து சேர்த்து வச்சு அதன் மூலமாக இதை நெய் செய்யலாம். இப்படி செய்கிறது மூலமாக நமக்கு வந்து சுவையான, ஆரோக்கியமான, சுகாதாரமான நெய் நமக்கு கிடைக்கும். பாய். இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திப்போம், அடுத்த ஒரு நல்ல ரெசிபியோட.